ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான டிஷ் இது. கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பொடி நம்ம இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கு கண்டிப்பாக தினைக்கும் ஒரு கைப்பிடி சாதம் தனியாக இதுக்குன்னே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு குழம்பு வேறு என்னென்ன போட்டு சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு பொடி மட்டும் இந்த கருவேப்பிலை பொடி போட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இது எப்படி சிம்பிளாக செய்யலாம், டேஸ்டியான சிம்பிளான முறையில் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதில் கருவேப்பிலை நல்லா ஏற்கனவே கழுவி வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருங்க. அப்போ தான் போடுறப்போ உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி வரும். கொஞ்ச நேரம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஈரம் இருக்கிறதும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தோல் உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கங்க. இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இதை ஃப்ரை பண்ணி இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 4 மிளகாய். ஏன்னா இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக புளி தேவையான அளவு, சும்மா ஒரு கொத்து புளி மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சமான அளவில் தான் செய்ய போகிறேன். அதனால் இது கூட மிளகு ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாம் தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்று நல்லா மிளகாய் வறுப்படுறதுக்கு அடுத்தடுத்த பொருளை நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெள்ளை எள்ளு தான் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த எள்ளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ரொம்ப இது ஃப்ரை ஆகணும்னு தேவையில்லை, லைட்டாக வெடித்தா போதும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்லா பொருளையுமே நம்ம ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நான் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நம்ம வெளியில் வச்சு ஒரு வாரம் பயன்படுத்தலாம். ஏன்னா எண்ணெய் சேர்த்து இருக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 15 நாளைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சுட சுட சாதம் எடுத்துக்கிட்டேன். சைட் டிஷ்க்கு நீங்கள் அப்பளம் இல்லை ஊறுகாய் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியான ஃபுட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.